பிரித்தானியாவின் லண்டனில் இருந்து இலங்கைக்கு பறந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் விமானம் ஒன்று திடீரென்று ஓமானின் மஸ்கட்டுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விமானத்தில் பயணித்த பயணி ஒருவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதனால் இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஜூவல் 504 விமானமே இவ்வாறு ஓமானுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. இதேவேளை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தினை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவையின் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் குடிவரவு மற்றும் குடியகல்வு விடயம்சார் தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு வவுனியா பிராந்திய அலுவலகத்திற்கு பயணம் செய்வதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடமாகாண மக்கள் அதிகளவில் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளமையினால் அவர்களுக்கான துரித சேவைகளை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தினை யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பிப்பது பொருத்தமானது என்று 2025/1/31 அன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கு அமைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் முன்மொழியப்பட்டுள்ள யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தினை யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் இம்மாதத்திலேயே நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.